ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் காவிரி ஆற்றில் சாயம் மற்றும் தோல் தொழிற்சாலை கழிவுகளும் சாக்கடையும் ரகசியமாக கலக்கப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட ஆவத்திப்பாளையம் பகுதி காவிரி ஆற்றில் இருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறைகளில் இருந்து ரகசியமாக திறந்துவிடப்படும் சாயக்கழிவுகள் காவிரி ஆற்றில் கலந்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் காவிரி கரையோரம் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும் காவிரி ஆற்றில் கலந்து வருகிறது. இதனால் 20 தினங்களாக விநியோகிக்கப்படும் குடிநீர் கடுமையான துர்நாற்றத்துடனும் அடர்ந்த நிறத்துடனும் புழுக்களுடனும் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். பொதுமக்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து கண்டறிய புதிய தலைமுறை நேரடி கள ஆய்வு மேற்கொண்டது. ஆவத்திப்பாளையம் பகுதியில் கள ஆய்வு நடத்திய போது ஈஸ்வரன் கோயில் பின்பகுதியில் பாறைகளுக்கிடையே ரகசியமாக சாயக்கழிவு நீர் வெளியேற்றப்பட்டு காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதை பதிவு செய்ய முடிந்தது. இதேபோல் ஈரோடு மாவட்ட கரையோர பகுதிகளில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும் காவிரியில் நேரடியாக கலந்திருப்பதை காண முடிந்தது. பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் சாக்கடை கழிவுநீரும் அதே பகுதியில் கால்வாய் மூலம் கொண்டுவரப்பட்டு காவிரியில் கலப்பதையும் நேரடியாக காண முடிந்தது. ரொம்ப ஸ்மெல்லாகவும் ரொம்ப அப்படியே டிச்சு தண்ணி மாதிரி வர்றதுனால இதை நாங்கள் யூஸ் பண்ணவே முடியறது இல்லைங்க. அது துவைச்சாலும் அந்த துணியும் சேர்ந்து வாடை அடிக்குது, கை கால் கழுவுனாலும் கையும் சேர்த்து நாற்று அடிக்குது. நல்ல தண்ணியே இப்படி வர்றதுனால அதை ஒன்றுமே நாங்கள் யூஸே தண்ணிக்கே என்ன நிலமை தடுமாட்டமாக இருக்குது. அதிகாரிகள்கிட்ட எல்லாம் நாங்கள் சொல்கிறோம், இன்னும் மேற்படி எந்த ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரிலங்க. தண்ணி ஒன்று பெரிய பெரிய புழுவுங்க. யாருமே இந்த தண்ணியில் குளிக்க கூட இல்லை. எல்லாம் பைப்பில் ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்து தான் குளிக்கிறாங்க. இந்த வாட்டி இந்த தண்ணி யாருமே கையே தொடலை. எல்லாம் இந்த வாட்டர் தண்ணி வாங்கி தான் குடிக்கிறாங்க. என்ன செய்யறதா என்னமோ இப்படி கொடுத்தா நோய் தான் வரும். எல்லாமே படிக்க தான் போடணும். என்ன பண்ணுறதுதான் தெரியல. நாங்களாம் தண்ணியை தொடவே இல்லை. எல்லாம் அந்த தண்ணி பூரா டிச்சில் தான் எடுத்து விட்றோம். யாருமே புழங்கலை. தண்ணி நாத்தம் அப்படியே அந்த தண்ணி வந்தாவே வாடை கட்ட வாந்தி வருது.